ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் உன்கிட்ட நீண்ட நேரமாக பேசுறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தாலும் நீ இதை பார்க்காத அளவுக்கு, இதை கேட்காத அளவிற்கு பல தடைகள் வந்து கொண்டுதானே இருக்கு. பல தடைகளை தாண்டி தான் இந்த பதிவை இப்போது உன் கண்களில் காட்டுறேன். இந்த முறையாவது அலட்சியம் செய்யாமல் நான் உனக்கு சொல்ல வரக்கூடிய சில விஷயங்களை சரியாக கேட்டு புரிந்து நடந்து கொள்ளேன் செல்லமே. உன்கிட்ட தாழ்வு மனப்பான்மையும் தயக்கமும் இருக்கும் வரையிலும் நீ நினச்ச விஷயம் சரியாக நடக்கவே முடியாது. அதனால்தான் முதல்ல உனக்கு இருக்கக்கூடிய தயக்கத்தையும் பயத்தையும் கலக்கத்தையும் தூக்கி போடு. நடக்க வேண்டிய அனைத்தையும் உனக்கான நல்லதாக, உனக்கு சாதகமாக இந்த வராகியம்மா நான் நடத்தி முடிக்கிறேன்னு சொல்கிறேன். இனிமேலும் நீ எதற்கும் கவலைப்படக்கூடாது என் செல்லமே. ஒரு சில மனிதர்கள் எதை செஞ்சாலும் தான் தான் சரி, தான் தான் எல்லாம்னு தனக்கென ஒரு அகங்காரத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படி இருப்பவங்க மற்றவங்க மனசை நிச்சயமாக காயப்படுத்துவாங்க. அதுக்கு பிறகு ஒரு நாளைக்கு காலமே அவர்களை திருத்தி அவர்கள் மனசுலையும் மாற்றங்களை கொண்டு வரும். ஆனால் என் அன்பு பிள்ளையான நீ இது எதையுமே செய்கிறது கிடையாது. ஆணவமோ அகங்காரமோ உன் வாழ்வில் சிறிதும் இல்லை. எல்லாரையுமே அன்போடு பார்க்குற, அழகாக பேசுகிற, பொறுமையாக அவர்களுக்கு தேவையானதை எல்லாம் செய்து கொடுக்க நினைக்கிறாய். அப்படி இருக்கும்போது உனக்கான அன்பான வாழ்க்கைக்கு வழிகாட்டலாக நான் மாற மாட்டேனா? நீ அன்பினால் உயர்ந்து கொண்டே இருக்கத்தான் போகிறாய். நீ ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டாய் என் செல்லமே. நான் உன் கூடவே இருக்கேன்றதை நீயும் உணர்ந்து கொள்வதற்கான நேரம் வந்துடுச்சு. இந்த வராகி அம்மாவை சர்வ சாதாரணமாக மட்டும் நினச்சிடாத. அனைத்தையும் அறிந்தவள் அல்லவா நான். நீயாக என்னை தேடி வந்து வணங்கவில்லை என் செல்லமே. அப்படி யாரும் என்னை தேடி வரவும் முடியாது. நான் தான் பல படங்களிலும் பல உருவங்களிலும் உன் கண் முன்னால் வந்து வந்து போய் நான் ஒருத்தி உனக்காக இருக்கேன்றதை உன் மனதுக்குள்ள முதல்ல உணர வச்சேன். அதுக்கு பிறகு நீ பார்க்குற திசையும் கேட்குற திசையிலும் வராகி வராகின்னு என்னுடைய நாமங்களை கேட்க ஆரம்பித்தாய்தானே. இப்படி என் படங்களை பார்த்தும் என்னுடைய நாமத்தை கேட்டும் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் உனக்குள்ளேயே வந்துவிட்டதல்லவா. இது எல்லாவற்றையும் உனக்குள் வரவழைத்ததே நான் தான். கூடிய சீக்கிரம் பாரு, மற்றவங்க கண்ணு முன்னால் நீ பெரும் செல்வந்தராய் வாழப்போகிறாய். நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே உன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் அழகாய் நடந்து முடியும். உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கான்னு பலமுறை நீ யோசித்துள்ளாய் தானே. இப்போ பாரு, அதிர்ஷ்ட காற்றை உன் பக்கமாக அடித்து விடப் போகிறேன். உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் அறிகுறியாக சில அதிர்ஷ்டம் தரும் நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போவதை நீ உணரப் போகிறாய். இனி அடுத்தடுத்து உனக்கு மேன்மைகள் உண்டாகத்தான் போகிறது. அதிர்ஷ்டங்களும் வெற்றியும் வந்து குவிந்து உன் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் வரப்போகுது என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் உன் வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்களும் அவங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்கிறதோ இல்லையோ, ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கிறத பார்த்துக்கிட்டும் உன் வாழ்வில் நீ முன்னேறிவிடுவாய் என்ற யோசனையோடும் உன் மீது பொறாமை குணம் கொண்டவர்களாகத்தானே வாழ்கிறார்கள். என்னதான் நீ மனசில் மகிழ்ச்சியோடு வாழணும்னு நினச்சாலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை குணமும் எதிர்மறை எண்ணமும் எதிர்மறை அலையும் சேர்ந்து உன்னை நிம்மதி இல்லாமல் வாழ வச்சு உன்னையும் கஷ்டத்துக்கு கடமைகளுக்கு உட்பட்டதாக மாற்றுகிறது. இனி நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. அனைத்தும் உன் வாழ்வில் தானாக வந்து சேர்ந்து உன் எதிர்பார்ப்பை ஆசைகளையும் நிறைவேற்றும்படி நான் அற்புதங்களை செய்யத்தான் போகிறேன். அதுக்காக தானே இப்போ நானே உன்னை தேடி வந்துட்டேன். மற்றவர்களுக்கு நடக்கும் நன்மைகளுக்கு நீ மனதார வாழ்த்து சொல்லி பழகு. பக்கத்து வீட்டில் இருக்கவங்க ஒரு விஷயம் நல்லா நடந்துட்டாங்க, ஏதோ ஒன்று வாங்கிட்டாங்க, அவங்க குழந்தை ஏதோ ஒன்றில் ஜெயிச்சிடுச்சு, அவங்க வீட்டில் ஒரு நல்ல விசேஷம்னா மனசார அவங்களுக்கு வாழ்த்து சொல்லு. அது உனக்கு நன்மையாக மாறி அதே நல்ல விஷயம் உன் வீட்டிலும் நிச்சயமாக நிகழும். அதை விட்டுட்டு உனக்கு நடக்காத உனக்கு கிடைக்காத ஒன்று பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் கிடைச்சிடுச்சுன்னா உடனே அதை பார்த்து பொறாமை கொள்வதும் அவர்களோடு போட்டி போடக்கூடிய எண்ணமும் உனக்கு வேண்டாமேன் செல்லமே. நீ நேசிக்கிற உறவு உன் மீது உண்மையாக அன்பு வச்சிருக்காங்களா இல்லையான்னு தானே உனக்கு குழப்பமாக இருக்கு. கவலைப்படாத. உன் அன்பை புரிந்து கொள்ளாத அவர்கள் உன் அன்பை சரியாக புரிந்து கொள்ளும்படி உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன். நீ நிச்சயம் இனிமேல் வாழ்க்கையை நிம்மதியாகத்தான் வாழப்போகிறாய் என் செல்லமே. நீ எனக்காக என்ன கொடுத்தாலும் அதை திரும்ப நான் உனக்கு 10 மடங்காக கொடுப்பேன்.
பெரும்பாலான மனிதர்கள் இந்த அனுபவத்தை அடைந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நீ எந்த அளவுக்கு என் மேல ஆன்மீக நாட்டத்தோடு என்னை நாடி வருகிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் பல விஷயங்கள் சரமாரியாக உன்னிடம் வந்து சேரும். நான் இன்பத்தை கொடுத்தும் சோதிப்பேன், துன்பத்தை கொடுத்தும் சோதனைகள் செய்வேன். ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசமெல்லாம் எனக்கு கிடையாது என் செல்லமே. மனிதர்களுடைய இந்த உலக வாழ்க்கையே ஒரு சோதனை காலம்தான். எது நடந்தாலும் பொறுமையை மட்டும் இழந்து விடாமல் சோதனை காலம் முடியும், நல்ல நேரம் ஆரம்பமாகும் என நம்பி காத்திரு. காலையில் கண் விழித்த உடனேயே வராகி அம்மாவுன்னு என்னுடைய நாமத்தை நீ சொல்லிக்கிட்டே எழுந்தால் போதும். நான் உன் முன்னே எப்போது நினைத்தாலும் வந்து நின்று உன் காரியத்தையும் முடித்து கொடுக்க தயாராகி விடுவேன் என் செல்லமே. எப்போதுமே நல்லதே நடக்கும் என நீ நம்ப ஆரம்பிச்சினா அது உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாய் வாழ வைக்கும். இந்த வராகி அம்மா நான் சொல்கிறேன், பார்த்துக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரமே உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைப்பேன். உன்னை அசைத்து பார்க்கிறவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம் என சொல்லியிருந்தேன் அல்லவா? நிச்சயமாக அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனையை பெறத்தான் போகிறாங்க. உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் வந்து கேளு. நீ என்கிட்ட கேட்டும் நான் உனக்கு தரலைனா நீ புரிஞ்சுக்கலாம் அது உனக்கானது இல்லைன்னு. தேவையில்லாமல் கவலை கொள்ளாதே. என் அன்பு குழந்தையான உன் நலம் ஒன்றுதான் எனது குறிக்கோள் என் செல்லமே. நீ சந்தோஷமா நிம்மதியாக வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும். உன்னுடைய எதிரியை விட உன்னுடைய நண்பனிடம் நீ கொஞ்சம் கவனமாயிரு. ஏன்னா உன்னுடைய எதிரிக்கு உன் பலம் என்னவென்று மட்டும்தான் தெரியும். ஆனால் உன்னுடைய நண்பனுக்கோ உன் பலகீனம் என்னவென்பதும் தெரியும் அல்லவா? உன்னுடைய பலகீனத்தை வச்சு யாரும் உன்னை தோற்கடிக்க கூடாது என்பதற்காக தான் சொல்கிறேன். நண்பனோ எதிரியோ யாராக இருந்தாலும் உன் பலவீனத்தையும் உன்னுடைய ரகசியத்தையும் நீ யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நீ இன்னைக்கு ஒரு நல்ல பலனை அடைய வேண்டும் என இப்போதே இந்த வராகி அம்மா உன்னை ஆசீர்வாதம் செய்கிறேன் என் செல்லமே. உன்னுடைய கவலைகளையெல்லாம் தூர எறிந்துவிடு. வேதனைகளால் எவ்வளவு நசுக்கப்பட்டாலும் என்னை நோக்கி நம்பிக்கையோடு ஒரு அடி எடுத்து வச்சா போதும். உன்னை பாதுகாத்து உன்னை மகிழ்ச்சியின் பாதைக்கும் நான் கொண்டு செல்வேன் என் செல்லமே. நீ சண்டையிடாதேன்னு மற்றவ குழந்தைங்க கிட்ட சொல்லி வளர்ப்பதை காட்டிலும் சண்டையிடும்போது வார்த்தைகளை விடாதேன்னு ஆரம்பத்திலேயே சொல்லி வளர்க்கப்பாரு. ஏன்னா சண்டையில் கூற சில வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும். நீ கோபப்பட்டு பேசக்கூடிய வார்த்தைகளை விட பேசாத மௌனம்தானே சிறந்தது. முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகளை அளவா பயன்படுத்து. பிரிவின் பாடம் என்பது உன்னை சுற்றியுள்ள போலி முகங்களைத்தான் உனக்கு காட்டும். தனிமை எனும் பாடம் என்பது நீ யாருங்கிறத உன்னை உனக்கே புரிய வைக்கக்கூடிய பாடமாக இருக்கும். நல்லதே நடக்கும் என நம்பு. எல்லாமே விதிவசம் எனில் பிறகு ஏன் எனக்கும் ஆசை என உணர்வை படைத்தாய் என்று தானே கேட்கிறாய்? கவலை கொள்ளாதே என் செல்லமே. விதி வசம்தான் வச்சுருந்தேன்னா நான் ஏன் மனிதர்களுக்கு உணர்வை படைக்கப் போகிறேன்? மனிதர்களுக்கு ஆசைங்கிற ஒரு எண்ணத்தை ஏன் உருவாக்கப் போகிறேன்? என்ன நடந்தாலும் விதியையும் நான் மாற்றி சரி செய்வேன் என என்னை நம்பு. விதி எனும் அஸ்திவாரத்தால் இனி உன் வாழ்வில் எந்த தவறும் நடக்க விடாமல் மதி எனும் கவசத்தை உனக்கு கொடுத்து உன் பிரச்சனைகளை உடைத்தெறிந்து உன்னை காப்பாற்ற நான் இருக்கேன். முயன்று பார்க்காமலேயே எந்த விஷயமும் முடிஞ்சிட்டு தான் நீ நினைக்க வேணாம். வாழ்ந்து பாரு, உனக்கு வாழ்க்கை வசப்படும். உன்னுடன் துணையாக இருக்கும் இந்த வராகி அம்மா நானும் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உனக்கு செய்து தருவேன். இப்போது நானே உன் வாழ்க்கைக்கான பாதுகாப்பு கவசம் பொக்கிஷம் என புரிந்து கொண்டு அனைத்திற்கும் வழிகாட்டியாக நான் இருப்பேன் என என்னை நம்பி ஓடிவா. நல்லதே உனக்கு நடக்கும்.